ஃபினான்ஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லா திட்டத்துக்கும் நம்ம நிதி ஒதுக்கீடுகள் கொடுக்கலாம் வரலாம். பட் ஒரு விஷயம் ரொம்ப நாளாகவே எங்கள்கிட்ட ஒரு மைண்ட் பாக்லிங்காக இருந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்தது. அது எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் கூட. அது அரசு ஊழியர்களுக்கான ஒரு ஓய்வூதிய திட்டம். அந்த திட்டத்தினுடைய அந்த ஃபினான்ஷியல் டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எல்லாரும் இதை எப்படி செய்ய முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் எதிர்பார்க்கிறத விட எங்களுடைய எதிர்கட்சிகள் எப்படி இந்த இடத்துல இவங்க எப்படி பண்ண முடியும் அப்படின்னு அதை ஒரு இக்கனா வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. நம்முடைய முதலமைச்சருடைய மிக சாதுரியமான ஒரு நடவடிக்கையினால் அந்த திட்டத்திற்கு ஒரு செயல் வடிவத்தை அவர் கொடுத்தார். இது முடியுமா, இது செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லா இடத்துலையும் வந்தபோது இது முடியாது அப்படின்னு பல தரப்புலையும் அதை நினைச்சு போட்டிருக்கும் போது, முடியாது என்று நீங்கள் சொல்வதை முடித்து காட்டுவன் தான் நான் என்று இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நிரூபித்து காட்டிய முதலமைச்சர் அந்த திட்டத்திற்கு செயல் வடிவம் கொடுத்து அந்த திட்டத்தினுடைய கூறுகளை அவர் இடத்துல சொல்லுகிற போது, இந்த செக்ஷன் விட்டு போயிருக்கு, இதுக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னாரு. உதாரணமா, நீண்ட காலமாக அரசியல பணியாற்றி விட்டு அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் போகும்போது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த இடத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு, அந்த ப்ரமோஷன் லெவலில் இருக்கவங்களுக்கு அந்த பணத்தை அவங்களுடைய அன்றைக்கு தேதிக்கு அவங்க பெற்றுக்கொண்ட அந்த ஊதியத்தை அவர்களிருந்து ஓய்வூதியத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லுகிற போதுதான் முதலமைச்சருடைய அந்த கூர்த்த மதி மட்டுமல்ல, முதலமைச்சர் எல்லா தரப்புக்கும் அவர் எப்படி தாயாக இருந்து அவர் செயல்படுகிறார், அந்த ஒரு விஷயத்தையும் கவனித்து செய்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை எவ்வளவு எளிதாக அவர் கடந்து சென்றார் என்பதை ஒரு முடியாது என்று எல்லோரும் சொன்ன ஒரு விஷயத்தை பைனான்ஸ் ஆங்கிள் இருந்து பார்க்கின்ற போது முடித்து வைத்த பெருமை அவருக்கு இருக்கு. நீங்க ஏவியிலே பார்த்திருக்கலாம், ததும்பும் தமிழ் பெருமிதம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அடையாளமாக ஒரு ஆட்சி இருக்கிறது. இந்த ஆட்சி மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி. கீழடியிலிருந்து பொருணையிலிருந்து திறந்தவெளி அருங்காட்சியகங்கள், சோழர் அருங்காட்சியகங்கள், அதே போல ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய நொய்யல் அருங்காட்சியகம், கொடுங்கடல் அருங்காட்சியகம் என்று தமிழருடைய பெருமையை எல்லா இடத்துக்கும் கொண்டு போன பெருமை நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல தொல்லியல் துறையில இவ்வளவு பெரிய சாதனைகளை அவர் படைத்தது மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. தமிழ் மொழிக்கான அந்த வளர்ச்சி மட்டுமல்ல, தமிழ் மொழிக்கான அந்த பெருமையை பெற்றுத் தருவதில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய சாதனையை உருவாக்கி தந்தார்கள். ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன், இங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற போது நீங்க வந்த உடனே நீராறும் கடலுடுத்த பாட்டு போட்டுட்டு எல்லாரும் எந்திரிச்சு நிற்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அந்த நீராறும் கடலுடுத்த என்கின்ற அந்த பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக கலைஞர் கொண்டு வந்தார் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த பாடல் பாடுகிற போது அனைவரும் கண்டிப்பாக எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்காக அதை மாநில பாடலாக மாற்றிய பெருமை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்களுடைய மாண்பு முதலமைச்சருக்கு இருக்கிறது. நம்முடைய மொழி, இந்த மொழியினுடைய பெருமையை, இந்த மொழியினுடைய கௌரவத்தை, இந்த மொழியிற்காக வரக்கூடிய சிறப்புகளை நான் என்றென்றைக்கும் காப்பேன் என்று இந்த மொழியினுடைய காவலராக இன்றைக்கு அவர் மலர்ந்திருக்கிறார். அது தமிழ் மொழி வளர்ச்சிக்கு அவர் செய்த காரியங்கள், தமிழ் மொழியுடைய தொன்மையை காட்டிய சிறப்பு. தமிழனுடைய நாகரிகம், இரும்பின் தொன்மை என்பது தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் உருவானது. இனி இந்தியாவின் வரலாறு தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்றது நிரூபித்த அந்த செயல் அவருடைய காலகாலத்திற்கும் நம்முடைய முதலமைச்சருடைய பெருமையை நமக்கு எடுத்துச் சொல்லும்.